விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்த கேள்விக்கு பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா ஒரே வார்த்தையில் நச்சென்று பதிலளித்துள்ளார். இன்னும் யாரோட தோப்புனார் சுத்தம் இல்லை. மது பிரியர்கள் மாநாடா, மது ஒழிப்பு மாநாடா? நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்கணுமா? ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது. இது மட மாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க தேசிய அளவில் மது கொள்கை அதை கேட்டுட்டா பீகார்ல கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார் ஆம்பளையா செயல்பட்டாரா இல்லையா? ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது. அவர்கள் பீகார்ல இனிமே மது இல்லை, இட் வில் பி ட்ரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல. நீங்க பண்ண வேண்டியதானே? நான் கேட்கிறேன், துறக்கிறது நீனு, மூடுறதுக்கு நானா? யோசிச்சு பாருங்க, எந்த விதத்துல நியாயம்? திறந்தவர்கிட்ட தானே சாவி இருக்கு, மூடுங்கிறேன். இந்த விஷயத்துல என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி. மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவான், திறந்த நீனு மூடு அப்படின்னு. அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்க 500 டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க. 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப் 150 தான் சீலிங்கு. ஆனா அந்த மாதிரி இல்ல, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகின்ற சேல்ஸை விட கிளப்பு மூலம் நடக்கிற சேல்ஸ் கூட. சரி, 65 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்துல, கள்ளக்குறிச்சியில. அந்த சம்பவம் நடந்து ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார்? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவென்யூ அதிகம் கிடைச்சிருக்குன்னு. வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு? இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா? எதுக்காக இந்த மாநாடு? யாரை ஏமாற்ற? மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.